ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரையும் மாங்காவும் இருந்தால் கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மண் சட்டி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குனதும் பூண்டு பல் ஒரு 10 உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதங்கினதும் லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். கொதித்ததும் மாங்காவை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கழுவிட்டு உருவி வச்சுருக்க கீரையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.